வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி மாவடு போட போகிறேன். அதுக்கு 3 கிலோ வடுமாங்காய் வாங்கியிருக்கேன். இது காம்பு ஆஞ்சு வச்சுருக்கேன். இது வரைக்கும் பாருங்க ஆயாத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த காம்பெல்லாம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வச்சா போதும். ஒட்டை வெட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் அலம்பிட்டு நல்லா ட்ரையாக டவலில் போட்டு நல்லா ஈரம் போக 1 hour உணர்த்திடணும் ஃபேன் காற்றுல. இந்தமாரி நல்லா அழுக்கு போக அலம்பணும். எல்லா வடுவையும் நல்லா டவலில் போட்டு ஃபேனை போட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த பேசினில் போட்டுக்கலாம். ஒரு கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விடணும். இப்போ இது 3 கிலோ 6 டேபிள் ஸ்பூன் விடுறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுறேன், 1 ஸ்பூன். இது குட்டி ஸ்பூன், அதனால் 2 போட்டிருக்கேன். இப்போ கல் உப்பு பொடி பண்ணி போடணும். கல் உப்பு 1 கிலோவுக்கு 3 பிடிச்ச பிடி, பெரிய பிடி. இப்போ 3 கிலோ இருக்குது, 9 போடணும். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுருவோம். ஒரு 4 நாள் கழித்து தண்ணி விட்டுக்கும். அதுக்கப்புறம் கடுகு பொடி, காரப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம். இந்தமாரி எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகிருக்கு பாருங்க. உப்பு, விளக்கெண்ணெய், மஞ்சள் பொடியெல்லாம் அப்படியே மூடி வச்சுடலாம். ஒரு 4 நாள் ஆகட்டும். நிறைய தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி போடணும். அப்போ காமிக்கிறேன். மாவடி போட்டு 5 நாள் ஆச்சு. எவ்வளோ ஜலம் ஊற்றிருக்கு பார்க்கலாம். நல்லா ஊறி பாருங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றிருங்க பாருங்க. இன்னும் ஊற இன்னும் 10 நாள் ஆனால் இன்னும் நிறைய விடும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு கடுகு பொடியும் காரப்பொடியும் போட்டு கலக்கிறேன். இந்த வடுவிலேருந்து எல்லா தண்ணியும் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே கடுகு பொடியும் தனி மிளகா அப்படி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போ கடுகை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு இந்த டேபிள் ஸ்பூனால் 2 போடலாம். இப்போ 3 கிலோ வடு இது, அதனால் 6 ஸ்பூன் போடுறேன். இப்போ தனி மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு இந்த கரண்டியால் 1 போடுறேன். 3 கிலோவுக்கு 3 கரண்டி போடுறேன். இது கூடவும் இருக்காது, குறைச்சும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்துன்னு அதில் விட்டுடலாம். கட்டி இல்லாமல் இந்த உப்பு ஜலத்துலேயே கடுகு பொடியும் மிளகா பொடியும் போட்டிருக்கேன். மாடுவோடு நல்லா கலந்து வச்சுடலாம். இந்த எவர்சில் வரையானத்தில் எப்போதும் வைக்க வேண்டாம், சும்மா கலர்றதுக்காக அது வச்சுருக்கேன். அப்படியே வச்சா ஓட்டையாகிடும் பாத்திரம். இப்போ நல்லா கலந்தப்புறம் நான் ஜாடியில் எடுத்து வச்சுருவேன். ஜாடியிலையோ கிளாஸ் பவுல்லையோ மாற்றிடணும். இப்போ இது போக போக இன்னும் 4 நாள் தண்ணி நிறைய விட்டுக்கும். இதில் அள்ளி வச்சுருக்கேன். இந்தமாரி கெட்டியாக இருக்குது. இன்னொரு டெய்லி 2 வேளை கலக்கி விடணும், காலம்பரமும் சாயந்தரமும்.
இது பாருங்க, இன்னொன்று நான் 15-20 நாள் முன்னாடி போட்டேன். அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி ஜலம் விட்டுன்றோம். நல்லா சுருங்கி போயிடுது. இதுவும் பெரிய வடுவாக தான் இருந்தது. சுவையான மாவடு ஊறுகாய் ரெடி. தயிர் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே அளவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.